ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतितां पुराणमुनि मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवत्वेषि वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं शूद्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करभावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै. நான் சொன்ன பிறகு ரிப்பீட் பண்ணுவோம். ஓம் நாராயணோ பரோ வியக்தா அண்டம் வியக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்து மே லோகாஹ சப்ததீபாச்ச மேதினி. அடுத்தது நம்ம பேஜ் நம்பர் 4வது அத்தியாயம் 226 பக்கம் 226 226 ஸ்லோகம் 16 17 18 படிக்க போகிறோம். 226 சொன்ன பிறகு திருப்பி சொல்லுவோம். किं कर्म किम कर्मेति कवयोऽप्यत्र मोहिताः तत्ते कर्म प्रवक्ष्यामि यज्ञात्वा मोक्ष्यसे सुभात् कर्मणो ह्यपि बोद्धव्यं च विकर्मणः अकर्मणश्च बोद्धव्यं कघना कर्मणो गतिः कर्मण्यः कर्म यः पश्येत् अकर्मणि च कर्म यः सबुद्धिमान् मनुष्येषु सयुक्तः कृष्णकर्मकृत्. நம பரமரிஷிப்பியோ நம பரமரிஷிப்பியா. இந்த குரு பரம்பரைக்கும் நமது முன்னோர்களுக்கும் ரிஷிகளுக்கும் சிரம் தாழ்ந்து பணிந்து வணங்கி
அபராவித்யாவுக்கு அதிஷ்டானமான தேவதையான ஸ்ரீ சரஸ்வதி மாதாவுக்கும் பராவித்யா தேவதையான ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கும் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து வேத மாதாவை வணங்கி தேச மாதா பாரத மாதாவை ஸ்துதி செய்து இப்போது உள்ள இந்த சரீரத்தை கொடுத்த தாய்க்கு அஞ்சலி செய்து வேதத்தை தொகுத்து கொடுத்த வேத வியாசரனை மனதில் நிறுத்தி கொண்டு மீண்டும் வேத பிரமாணத்தை புனருத்தாரணம் பண்ணின பகவான் ஜகத்குருவின் ஸ்ரீகிருஷ்ணனான அவனை மனதினுள் வைத்து சாஸ்திரத்தை புத்தியில் வைத்து மீண்டும் ஸ்ரீமத் பகவத்கீதா சங்கர பாஷ்யத்தை வகுப்பு எடுப்பதற்கு அந்த சங்கர பகவத் பாதனையும் நாம் நமஸ்கரித்து மீண்டும் ஒரு தடவை எல்லா பிரதிபந்தங்களையும் கடந்து பிரம்மசூத்திரம், பாதராயண சூத்திரம், ஷாரீரிக மீமாம்சம் 550 சூத்திரங்களை தங்கு தடையின்றி வகுப்பு எடுக்க வைத்த பகவானுக்கும் வேதவியாசனுக்கும் இந்த ரிஷி பரம்பரையில் வந்த குரு பரம்பரைக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்கரித்து பூஜ்ய ஸ்ரீ சுவாமி பரமார்த்தானந்தாஜி அவரையும் நாம் வணங்கி அனைவருக்கும் விஜயதசமி வாழ்த்துக்களை அன்புடன் வாழ்த்துக்களை தெரிவித்து ஆசீர்வதித்து இதை நாம் துவக்குவோமாக. இந்த த கிராண்ட் பிகினிங், குட் பிகினிங் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த உறங்கி கிடக்கிறத எழுப்பணும். அதில் சங்கராச்சாரியருக்கு பெரிய பங்கு இருக்குது. எப்படி வேதவியாசர் நம்ம போற்றி புகழ்ந்தோமோ அதுக்கு அடுத்தது பாஷ்யக்காரர். அவரை நம்ம இனிமே தொடர்ந்து படிக்க போகிறோம். நீங்கள் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கொடுத்து இதையும் நம்ம பாஷ்யத்தையும் நாம் தங்கு தடை இல்லாமல் முடிக்கிறதுக்கு பகவான் அருள் புரியணும், குரு பரம்பரை அருள் புரியணும் சொல்லி நாம் அடுத்த விஷயத்திற்கு போகலாம். இன்ட்ரோடக்ஷன். ஹிந்து அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. இந்த ஹிந்து என்ற சொல் இருக்கு, அது நேத்திக்கே சொல்லணும்னு அது அங்கே சந்தர்ப்பம் அமையல. ஹிந்து என்றது மதத்தை குறிக்காது. ஹிந்து என்றது தேசியத்தை குறிக்கும். காஷ்மீர்லேருந்து ஹிந்து மகாசமுத்திரம் வரைக்கும் உள்ள ஜனங்களை, இந்த தேசத்தில் வாழ்கிறவர்கள் யாரோ அவர்கள்லாம் ஹிந்துக்கள். இப்போ ஆப்பிரிக்காவிலேருந்து யானை வரும், அது அந்த யானைக்கு பேர் ஆப்பிரிக்கா யானைன்னு பேர். புரியுறதா? ஏன்? அந்த யானை ஆப்பிரிக்காவில் இருக்கிறது, அதனால் அது ஆப்பிரிக்கா யானை. எல்லா யானையும் சொல்ல மாட்டோம். அதுபோல் இந்த ஹிந்துஸ்தானத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவங்க எந்த மதத்தில் வேணா இருக்கலாம், எந்த ஜாத்தியில் வேணா இருக்கலாம், எந்த குலத்தில் வேணா இருக்கலாம், அவங்க எல்லாரும் ஹிந்துக்கள். புரியுதா? அதுதான் ஹிந்துஸ்தானம். இது நமக்கு எப்படி நம்மளை பற்றி தெரியாமல் தப்பு தப்பாக புரிஞ்சுன்னு இருக்குமோ அதுபோல் தேசத்தை பற்றி தவறாக புரிந்து கொண்ட ஒரு விஷயந்தான் இந்தியா. நான் எப்படி நான் இல்லாததை எப்படி சொல்கிறோமோ அதே போல் இந்த தேசத்தையும் கூட, அந்த தேசத்துக்கு இந்தியான்னு பேர் கிடையாது, அது ஹிந்துஸ்தான். அப்புறம் விஷ்ணு புராணத்தில் அது பாரதம், பாரதீயர்கள் அப்படி சொல்கிறது. இது நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம இங்கே வரவங்களாவது புரிஞ்சுக்கணும். ஹிந்து சனாதன தர்மத்தில் சஷ்டியப்த பூர்த்தி தான் உண்டு. 60 தான் நம்ம கொண்டாடுவோம், செஞ்சுரி கிடையாது. 100 கொண்டாடுறது கிடையாது, சஷ்டியப்த பூர்த்தி. அதனால் இது ரொம்ப முக்கியமானது. அன்றைக்கி என்ன பண்ணிட்டான்னா, இந்த ஒரு 500 வருஷமாக இருக்கிற மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், அவங்களுடைய டாமினேஷன் 19வது நூற்றாண்டில் அவனுடைய நூற்றாண்டு பிரகாரம் அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உலகம் முழுக்க ஆக்கிரமித்திருந்தான். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 17, 18 இந்த பிரிட்டிஷ்காரனுடைய சாம்ராஜ்யமாக இருந்தது. அதன் பிறகு நீங்கள் அமெரிக்காவினுடைய செல்வாக்கு 20வது நூற்றாண்டில் வந்தது. யுஎஸ்னுடைய நூற்றாண்டு இந்த 20லேருந்து 21வது நூற்றாண்டு. இப்போ இந்த 20லேருந்து 21வது நூற்றாண்டு இருக்க இந்த சைன்,
அது வந்து டார்ச் வந்து ஆசியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 21வது நூற்றாண்டுலேருந்து 22வது நூற்றாண்டு டார்ச் இருக்கு இல்லையா, அந்த டார்ச் வந்து பாரத தேசத்துக்காக கொடுக்கப்பட்டது. அதை நம்ம புரிஞ்சிக்கிட்டா நம்ம வந்தவங்களாம் கரெக்டாக இருக்கும். இதுக்காகத்தான் நம்ம மகாகால் நம்ம 60, 70, 80க்குன்னு அந்த கோயில் கட்டியிருக்கோம். ஸோ அப்படி நம்ம ஒரு கணக்கு பண்ணி அதை கணக்கு பண்ணணும். நம்முடைய சம்பிரதாயத்தில் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. இத்தனை கொழுக்கட்டை வைக்கணுன்றது கூட கணக்கு இருக்குது. சும்மா உன் இஷ்டத்துக்கு இப்படி அள்ளி கொழுக்கட்டைலாம் வைக்கக்கூடாது. அதனால் ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு கணக்கு, எல்லாத்துலேயும் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் வந்து இன்வால்வ்டு தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் 60ன்றது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, 60ன்றது 60 வருஷத்தை சம்பத்சரம் சொல்கிறோம். நம்ம இந்த சம்பத்சரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எப்போயாவது காதில் விழணும் இல்லையா, ஒரு தடவை படிச்சுட்றேன், நீங்கள் அப்புறம் நீங்கள் ரெக்கார்டு பண்ணுறதுக்காக. பிரபவ விபவ சுக்வல பிரமோதோத பிரசோந்தோந்தி ஆங்கிரசக ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதானிய பிரமாதி விக்ரம விஷு சித்திரபானு சுபானு தாரணா பார்த்திப வியா. இது வரைக்கும் 20. அடுத்த 20 சர்வசித்து சர்வதாரி விரோதி விக்ருதி கர நந்தன விஜய ஜெய. அப்போ தான் நமக்கு வந்து இந்த சாஸ்திராலயம் வந்தது. மன்மத துன்முகி ஹே விளம்பி விளம்பி விகாரி சார்வாரி பல்லவ சுபகிருத்து சோபகிருத்து குரோதி விஸ்வாசு. இப்போ நம்ம வந்து விஸ்வாசுல இருக்கோம். அதுக்கப்புறம் பரபாவ, இது வரைக்கும் 20. அடுத்த 20 41லேருந்து 60 பிளவங்க கீலக சௌமிய சாதாரண விரோதகிருத்து பரிதாப பிரமாதீச்ச ஆனந்த ராட்சச நல பிங்கள காலயுக்தி சித்தார்த்தி ரௌத்ரி துன்மதி துந்துபி ருத்ரோத்காரி ரக்தாட்சி குரோதன அக்ஷய. 60வது வந்து அக்ஷய வருஷம். ஓகே, அப்போது அக்ஷயன்றது சம்பூர்ணமாக இருக்கக்கூடியது அக்ஷய வருஷம். ஸோ அப்போது பிரபவிலேருந்து ஆரம்பித்து அக்ஷயெல்லாம் முடியாது. ஸோ உங்களுடைய சைக்கிள் சஷ்டியப்த பூர்த்தியை எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறது அப்படி நீங்கள் கணக்கு போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு அடுத்தது, இதுக்கு பேர் சம்பத்சரம்னு பேர். சம்பத்சரம்னா வருஷம். ஓகே, அப்புறம் என்ன பிரிக்கிறாங்கன்னா கல்பமாக பிரிக்கிறாங்க. கல்பம், அந்த கல்பம் வந்து 7 கல்பமாக பிரிக்கிறோம். அதில் பார்த்திவ கல்பம், கூர்ம கல்பம், பிரளய கல்பம், இப்போ சொல்ல போகிறது தான் இம்பார்ட்டன்ட், ஸ்வேதவராக கல்பம். இந்த ஸ்வேதவராக கல்பங்கிறக்கு அந்த கல்பத்தில் தான் நாம் இருக்கோம். ஸ்வேதவராக கல்பத்தில் நாம் இருக்கோம். நமக்கு முன்னாடி 3 கல்பம் முடிஞ்சுடுத்து, நமக்கு பின்னாடி 3 கல்பம் வரப்போகிறது. சந்தியில் இருக்கோம் நம்ம. ஓகே, பின்னாடி வர 3 கல்பம் என்ன? பிரம்ம கல்பம், சாவித்ரி கல்பம், வராக கல்பம். அப்போ கல்பம் வந்து 7ஆக பிரித்து அதில் நம்ம 4ல் இருக்கோம். அதுக்கப்புறம் மன்வந்திரம் இருக்குது. மன்வந்திரம் வந்து 14 மன்வந்திரம் இருக்குது. அதனுடைய கணக்கெல்லாம் சொல்கிறேன் நான், பேர் மாத்திரம் இப்போ சொல்லிடுறேன். ஸ்வயாம்புவ மன்வந்திரம், ஸ்வாரோஜுஷ மன்வந்திரம், உத்தம மன்வந்திரம், தாபச மன்வந்திரம், ரைவத மன்வந்திரம், சாக்ஷுஷ மன்வந்திரம், வைவஸ்வத மன்வந்திரம். நம்ம இருக்கிறது என்ன? வைவஸ்வத மனுவோட ஆட்சி, அவருடைய ஆட்சியில் தான் இருக்கும். இப்போ இருக்கிறவங்க யார் யாரோ இருக்காங்க, அவங்க ஆட்சியெல்லாம் வந்துட்டு போகக்கூடிய ஆட்சி. இதுவும் வந்துட்டு போக ஆட்சி தான், ஆனால் ரொம்ப நாள் இருக்கும். வைவஸ்வத மன்வந்திரம் இது 7வது. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய 7 நமக்கு பின்னாடி வரக்கூடியது அது என்ன? சாவர்ணி, தக்ஷ சாவர்ணி, பிரம்மா சாவர்ணி, தர்மா சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, தேவ சாவர்ணி, இந்திர சாவர்ணி. இதை மாத்திரம் எழுதிட்டா சாவர்ணி போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ சம்பத்சரம் இருக்குது,
சதுர்யுகம் இருக்குது, சப்த கல்பம் இருக்குது, இந்த சதுர்தச மன்வந்தரம் இருக்குது, அப்புறம் கலியாப்தி இருக்கிறது. இது முடிஞ்சதுங்களா? ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு யூனிட்டு சொல்ல போகிறோம். ஒரு யூனிட்டு, இந்த சிருஷ்டியோட யூனிட்டு பற்றி சொல்ல போகிறோம். நமக்குடைய மனசு எவ்வளோ தூரத்துக்கு விரிந்து பறந்து இருக்கிறது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா, இப்போ ஒரு 500 வருஷத்தில் இருக்கிறான இவன் குதிக்கிறான்னு அடுத்த 500 வருஷத்தில் டிஸப்பேர் ஆகிடுவான். புரியுதுதான்? அதெல்லாம் மாறப்போகிறது. அதனால தான் நான் அவ்வளோ அத்தாரிட்டியாக சொல்கிறேன். ஓகே, இது யாரை வச்சுட்டு? பிரம்மாஜி வச்சுக்கிட்டு ஒரு யூனிட்டு. பிரம்மாஜியோடைய ஆயுஷ் காலம் நம்ம வகுத்து பகுத்து கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த பிரம்மாஜிக்குள்ளே சிருஷ்டி ஸ்திதி லய 3 இருக்கிறது. ஒரு பிரம்மாஜியோட காலம் எவ்வளவு அதை இப்போ சொல்ல போகிறோம். ஓகே, 60 வருஷன்றது சஷ்டியப்த பூர்த்தி. இது புரிஞ்சுருக்கோம், எல்லாரும் கொண்டாடுறது தான். ஓகே, அதுக்கப்புறம் அப்போ 60னுடைய சுழற்சி அது ரொம்ப முக்கியம். 60 × 60 × 2 டே அண்ட் நைட்டு, பகல் இரவு 2 சேர்த்துக்கணும். அப்படி போட்டால் 7200. 7200 நான் சொல்லிடுறேன், நீங்கள் அப்புறம் வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணிக்கங்க. 7200 கலியாப்தி. 7200 கலியாப்தி ஒரு கலி. ஓகே, ஒரு கலிக்கு அதுக்குள்ளே இருக்கிறது என்ன? 7200 கலியாப்தி. சரி, 7200 கலியாப்தி இன்ட்டு 60. 60 பிரிச்சுட்டு வருவோம் நம்ம. இன்ட்டு 60 பண்ணால் அது எவ்வளோ வரும்? 4,32,000 வருஷம் வரும். இந்த 4,32,000 வருஷம் கொண்டது ஒரு கலியுகம். ஒரு கலியுகம் 4,32,000 ஒரு கலியுகம். இந்த 4,32,000 இன்ட்டு 2 அது 2 மடங்காக பண்ணினா அந்த யுகம் வேற யுகமாகிறது. அதுக்கு பேர் துவாபர யுகம். துவாபர யுகம். ஓகே, இப்போது 8,64,000 வருஷம் கொண்டது துவாபர யுகம். இந்த கலியுகத்தை 3ஆல் வகுத்தோம்னா அதுக்கு பேர் திரேதாயுகம். அது என்ன? 12,96,000 வருஷம். கலியுகம் இன்ட்டு 4 இன்ட்டு 4 பெருக்கினீங்கன்னா அது வர நம்பர் எவ்வளோ? 17,28,000 வருஷம். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா ஒரு சதுர்யுகம். அது 43,20,000 வருஷம். 43,20,000 வருஷம் கொண்டது ஒரு சதுர்யுகம். ஒரு சதுர்யுகம். இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு சதுர்யுகத்தில் நம்ம இப்போ அடுத்தது சதுர்யுகத்தில் பேசிடுவேன். நம்ம ரேஞ்சே வேறு. புரியுதா? சும்மா துக்குடாக பேசுறதில்ல. ஓகே, இப்போ பிரம்மாஜியோட ஒரு யூனிட்டு அவருடைய காலம் எப்படி இருக்குன்னா 72,000 சகசர சதுர்யுகம் கொண்டது அவருடைய ஆயுசு. கேரண்டி. அவர் எவ்வளோ வருஷம் இருப்பார் அப்படின்னா 72,000 வருஷம் சகசர சதுர்யுகம். நீங்கள் அப்புறம் நீங்கள் முடிஞ்சால் கணக்கு போட்டுங்க, புரியலன்னா விட்டுடுங்க. இது எங்கேருந்து எடுத்திருக்கிறது அப்படின்னா ஸ்மிருதி பிரமாணம். பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார், சகஸ்ர யுக பரியந்தம் அகர்யத் பிரம்மனோ விதுஹு ராத்திரிம் யுக சகஸ்ராந்தம் தேகோ ராத்திர விதோ ஜனாக. ஏ அர்ஜுனா, பிரம்மாஜிக்கு 1000 சதுர்யுகம் ஒரு பகல், 1000 சதுர்யுகம் ஒரு ராத்திரி. அப்படி அர்ஜுனனுக்கு சொல்கிறார். இது உபநிஷத்தில் இருக்குது. அதை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்கிறார். ஓகே, அப்போது நமக்கு டே 12 மணி நேரம், ராத்திரி 12 மணி நேரம். பிரம்மாஜிக்கு எப்படி? 1000 சதுர்யுகம் பகல், 1000 சதுர்யுகம் ராத்திரி. இது புரிஞ்சுது இருக்கும்னு நினைக்கிறேன். 2வது ஸ்டெப்பு. ஓகே, அப்போ பிரம்மாஜிக்கு ஒரு பகல் என்பது ஒரு சகசர சதுர்யுகம், ஒரு ராத்திரி என்றது ஒரு சகசர சதுர்யுகம். அப்போ 72,000 சகசர சதுர்யுகம் டோட்டல் ஆயுஸ் அவருக்கு. இப்போ
இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிற அந்த பிரம்மாஜியை பார்க்கும்போது அவர் எங்கே, நான் எங்கே? ரொம்ப அல்பத்துலேயும் அல்பமாக நம்ம வந்து தூசுக்கும் தூசியானேன்னு சொல்லிட்டு ஆழ்வார் பாடுறாரு. புரியுதா? அப்படி இருக்கும். ஆனால் ஆழ்வார் பாடினது தப்பு. பிரம்மாஜியை விட சிக்னிஃபிகண்ட் ஆள் யாருன்னா நாம தான். ஏன்? நமக்கு நிர்ணயம் பண்ணலை, நம்ம ஆயுசை நிர்ணயம் பண்ணலை. என்ன புரிஞ்சுக்கா? இந்த சரீரத்துக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கேன். அதுவும் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, டாக்டருக்கு தெரியாது, எவனுக்கு தெரியாது. அது தெரியாமல் இருக்கிறது நல்ல. ஆனால் அது நிர்ணயம் பண்ணியிருக்கேன். சரீரத்துக்கு டேட் ஆஃப் பர்த்து உண்டு, டெத்து உண்டு சரீரத்துக்கு. ஆனால் உன் அந்த கரணம் இருக்கு இல்லையா, மனசு புத்தி சித்தம் அகங்காரம்லாம் இருக்கு இல்லையா, சூக்ஷ்ம சரீரம் இருக்கு இல்லையா 19, அது இருக்க, அது வந்து அடுத்த ஜென்மம். உத்கிராந்தி கதி ஆகதி. பிரம்மசூத்திரத்தில் தரவாக படிச்சுட்டோம், புத்தியில் பூர்வமாக புரிஞ்சுக்கிட்டோம். புரியுதா? இவர் இந்த சரீரத்திலேருந்து வெளியில் போவார், அப்புறம் எங்கெங்கேயோ போயிட்டு இன்னொரு சரீரத்தை எடுப்பார். அந்த இன்னொரு சரீரத்தை தான் நம்ம கும்மு மகாலில் அந்த குழந்தை பிறந்தது அப்படி படித்தோம். புரியுதா? இங்கே முடித்தோம், அங்கே பிறந்தது. புரியுதா? அப்படிலாம் படித்தோம். அது அப்படியே அந்த இதுலேயே கும்முன்னு போயிட்டுருக்கோம். கம்முன்னு போயிட்டுனால கும்முன்னு போயிட்டுருக்கோம். இதில் இந்த பிரம்மாஜிக்கு 72,000 சகசர சதுர்யுகம் பிக்ஸ்டு. அதுக்கு மேலே ஒரு வருஷம் கூட அவரால் முடியாது, அவர் நினச்சா கூட முடியாது. ஆனால் நான் நினச்சேன்னா பிரம்மாஜியை தாண்டி அடுத்த பிரம்மாஜிக்கு நான் போவேன். இப்போ புரியுதா? யார் பெரியவர்? பிரம்மாஜா நானா? நான் தான். புரியுதா? நான் இந்த பர்த்து, அடுத்த பர்த்து, அடுத்த பர்த்து, பிறப்பு இறப்பு, இறப்பு பிறப்பு, பிறப்பு இறப்பு. பிரம்மாஜி போயிடுவார். பிரதம பாதே பிரதம பாதே பிரதம பாதே. எங்கடா போயிட்டான்? சொன்னவனே போயிட்டான் பிரதம பாதேன்னு. ஆனால் பிரதம பாதை இருக்கு. புரியுதா? அது போல் பிரம்மாஜியும் ஒரு நாள் டிஸப்பேர் ஆகிடுவார். ஆனால் இந்த ஜீவா இருக்கான பிரளயத்தில் ஒடுங்கி திருப்பி வரான், அடுத்த பிரம்மாஜி வரைக்கும் போக முடியும். அவ்வளோ பெரிய ஆளுநி. இப்போ நம்ம வந்திருக்க நம்ம எல்லாரும் இதை முறியடிக்கிறதுக்காக என்னன்னா எலாக்ஸ்டி எல்லாம் முடிஞ்சது. அதாவது புவியீர்ப்பு விசைப்படி கீழே தான் விடும். ஆனால் இந்த விமானம் இப்போ கடந்து இப்போ எங்கேயோ சயின்ஸ் போயிடுச்சு. இப்படிதான் மேலே வந்து புயல் வேகத்தில் போகிறது. இப்போ வந்து இது எடுக்கும்போது 2015 பிரம்மோஸ் பற்றி சொன்னேன். இப்போ பிரம்மோஸ் ப்ரீமியம் வந்துடுத்து. இப்போ லேட்டஸ்ட்டாக மகேஸ்வர யுத்தம், மகேஸ்வர அஸ்திரம், அது வந்து இப்போது ஒர்க்கிங்கில் இருக்குது, லேபரேட்டரியில் இருக்குது. மகேஸ்வர அஸ்திரம், இந்த மகேஸ்வர அஸ்திரம் வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம்னா என்டையர் வேர்ல்டு வந்து நமக்குள்ளே அடக்கமாயிடுவாங்க. ஏன்னா மகேஸ்வரன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அவர் மகேஸ்வர அஸ்திரம். புரியுறதான்? ஏற்கனவே வந்து சுதர்சன இது மிஷன் பண்ணி அது பாதுகாப்புக்காக பண்ணியிருக்கிறது. இப்படி அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த ஒரு இது ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணினாங்க. என்ன இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஜெயங்கொண்ட கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்துட்டு அங்கே சிவனை பார்த்து இப்படி கும்பிட்டாரு. அங்கே போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணார், மகாதேவ். அந்த ஆப்ரேஷன் பேர் மகாதேவ். இப்போ இந்த சிவ அஸ்திரத்தை கொண்டு வந்துட்டோம்னா இந்த பாசுபத அஸ்திரம் இதெல்லாம் புராணம் புருடாலோவே இப்போ நடக்கிறது, இப்போ கொண்டு வரோம். அப்படிதான் அது தெய்வீக அஸ்திரம். உலகத்தில் எவனாலையும் அதை புரிஞ்சிக்கவே முடியாது. அது நம்ம கூடிய சீக்கிரம் அடுத்த இதில் வரும்போது அடுத்த வருஷம் நம்ம குரு பூர்ணிமாக்குள்ளே அது வந்துடும். ஓகே, டெஸ்ட்டுக்கே வந்துடும் அது. இப்படி இருக்கிறது. இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த பர்த் டெத்து போய்கொண்டே இருக்கிற அதுலேருந்து தடுத்து நிறுத்தி எப்படி மேலே போனால் கீழே வருமோ அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகி மேலே போகிறோமோ அது போல் இந்த பர்த்தை நிறுத்த
தடுத்து அந்த அணையை போடுற மாதிரி தடுப்பன மாதிரி நம்ம லைஃப்பை வந்து இதான் லாஸ்ட் பர்த். இன்னொரு சரீரம் எடுக்கக்கூடாது. ஆசை இருக்கு, தாசில் பண்ண அதிர்ஷ்டம் இருக்கான், கழுத மேய்க்கன்னு. தாசில்தாருக்கு நிறைய வரவேற்பெல்லாம் இருக்கும். அதனால கூழுக்கு ஆசை மீசிக்கு ஆசையே விடக்கூடாது. ஃபுல்லாக அதி தீவிர முமுட்சுவா இருந்தானா இப்போவே இந்த க்ஷணத்திலேயே அவனுக்கு புரிஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படி பிரம்மாஜி காலத்துக்கு முன்னாடியே நம்மெல்லாம் வந்து இது மோட்சத்துக்கு ஆகிடுவோம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போவே ஆகிட முடியுமான்றது இந்த குழந்தைங்களை இப்போ அப்படி கேட்கும்ல, அது போல் பண்ணணும்னா நீ ஃபுல் டைமாக வேதாந்தத்தில் இருந்துட்டு பார்ட் டைமாக குடும்பம் ஆஃபீஸு மற்றதெல்லாம் பார்ட் டைம் இருக்கணும். சும்மா இதுக்காக அதை டெஸ்ட் பண்ணுறது, ஹரிகோட்டாவில் போய் டெஸ்ட் பண்ணு. இப்போல்லாம் டெஸ்ட்டு நான் சொல்கிற கர்மயோக டெஸ்ட் வந்துடுது, புரியுறதா? நடமாடும் டெஸ்ட். இப்போ ஹரிகோட்டாவில் போய் டெஸ்ட் பண்ண வேண்டாம். ஓடுற ட்ரெயினில் ஓடுற ட்ரக்கில் ஏவுகணையை வந்து அடிக்க முடியும். ஓடுற ட்ரெயின்லேயே ஏவுகணையை இன்னொரு நாட்டுக்கு விட முடியும். அதுக்கு பேர் பிரம்மோஸ் பிரீமியம்னு பேர். அப்போ நம்மக்கிட்ட ஆயிரக்கணக்கான ட்ரெயின் ரூட் இருக்கு. எந்த பக்கம் வச்சிருக்கோம்னு எவனாலே ராடரில் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா உனக்கு? அதை தான் இந்த 12-20 வருஷமாக 24 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். நடக்கும் போதே ஏவுகணை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுறதா? இப்போ அதை வந்து இப்போ ஸ்தூலமாக கண்டுபிடிச்சிட்டான் இப்போ நம்ம ஊருக்காரன். புரியுறதா? அப்படி நம்ம வந்து அந்த பிரம்மோஸ் ஒரு இடத்துல இருந்து போட வேண்டாம். அப்போ எப்படி அந்த இது ட்ரெயின் பற்றிக்காது? அந்த நெருப்பெல்லாம் இப்படி வரும்ல பின்னாடி, நம்ம அப்படி தானே டிவியில் பார்த்துருக்கோம். எங்கே ஹரிகோட்டாவுக்கு போனோம், அது எப்படி புஷ்ஷுன்னு போவோம் இல்லை? அப்போ வந்து ட்ரெயின்லேருந்து விட்டா இப்படி ஒரு கேள்வி வரும். புரியுதா? அப்போ ட்ரெயின் ஃபுல்லாக பற்றிக்கிட்டோ, அப்போ ஒவ்வொரு ட்ரெயின் ஒரு ஏவுகணைக்கு போயிடும். நீ கேப்பன்னு தெரியும் என்ன, நீ பூர்வ பக்ஷி. அதனால் என்ன பண்ணுன்னா, உண்டிக்கோள் இருக்குல்ல, உண்டிக்கோள் தெரியும். நான் இப்போ எடுத்துகிட்டு வரல, நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்க. அப்படி இழுத்து அதை இழுத்து அப்புறம் அடிப்போம். அதுபோல் இந்த உண்டிக்கோள் சிஸ்டத்தில் இந்த பிரம்மோஸ் பிரீமியம் இருக்குல்ல, 15 பிரம்மோஸ் பற்றி சொன்னேன், 25 பிரம்மோஸ் பிரீமியத்தை பற்றி சொல்கிறேன். இல்லை சம்பந்தம் நமக்கு வந்து நம்ம எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அது வேற. அந்த இந்த ஏவுகணை ட்ரெயின்லேருந்து கொஞ்சம் தூரம் போய் அதுக்கப்புறம் அந்த அக்னியை கக்கி அப்புறம் எந்த எய்ம் பண்ணுறோமோ அங்கே போய் அடிக்கும். இப்போ புரியுறதா? இப்போ நீங்கள் புரிஞ்சுருக்கோம். என்ன புரிஞ்சுதோ? இப்போ நான் உங்களை மெதுவாக விட்டு அதுக்கப்புறம் அக்னி அஸ்திரத்தை விடுவேன். புரியுறதா? முதல்ல சாந்தமாக தான் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஒரு அக்னி வரும் பாரு, ஜாலியாக இருக்கும். புரியுறதா? இதெல்லாம் வந்து இது வந்து பிரம்மோஸ் பிரீமியம்னு பேர். சரி போட்டோம், சைட் டாபிக் அது. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். 72,000 சகசர சதுர்யுகத்தை என்ன பண்ணலான்னா, அது வந்து 7ஆக பிரிக்கிறோம். அதுதான் 7 கல்பம் அப்படி சொல்கிறோம். ஒரு கல்பத்தை நாம் வந்து ஒரு கல்பத்துக்குள்ளற நாம் ஒரு சகசர யுகத்தை பாருங்க. ஒரு கல்பத்தில் நிறைய சகசரம் இருக்கு, சதுர்யுகம். அதில் ஒரு சகசர சதுர்யுகம். ஓகே, ஒரு சகசர சதுர்யுகம் எடுத்துக்கலாம். அப்போ அந்த ஒரு சகசர சதுர்யுகத்தில் நாம் வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா 14 மன்வந்திரம் இருக்கு. புரியுதுங்களா? இந்த 14 மன்வந்திரத்தில் நாம் வந்து ஒரு மன்வந்திரத்தை எடுத்துக்கிறோம். மொத்த 14 மன்வந்திரத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னா 71 சதுர்யுகம் கொண்டது ஒரு மன்வந்திரம். மொத்தம் வந்து ஒரு கல்பத்தை நம்ம 14 மன்வந்திரமாக நம்ம வந்து பிரிக்கிறோம். ஒரு மன்வந்திரத்தில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஒரு மன்வந்திரத்தில் 71 சதுர்யுகம் ஒரு மன்வந்திரம். ஓகே, கலியுகம் மறந்து போச்சுங்களே, சதுர்யுகம் மறந்து போச்சு. சதுர்யுகம் எவ்வளோ அப்படி போட்டு அறிவால, அது வந்து சதுர்யுகம். சதுர்யுகத்தில் எவ்வளோ 43,20,000
20,000. புரியுதா? இந்த 43,20,000ன்றது ஒரு சதுர்யுகம். புரியுதா? அந்த மாதிரி 71 சதுர்யுகம் கொண்டது ஒரு மன்வந்திரம். சம்ஜே? ஓகே. இப்போ நீங்கள் தலை சுற்றுற மாதிரி இருக்கும் நம்பரு. நமக்கு வந்து ஒரு 50-100 ரூபாய் என்றதுக்கு ஏம்பாடு உம்பாடுன்னு இருக்கும். ஓகே. இப்போ வந்து பிரம்மாஜியோட காலத்தில் 4வது கல்பத்தில் ஸ்வேதாஸ்வரக கல்பத்தில் 14 மன்வந்திரமாக பிரித்ததில் 7வது மன்வந்திரில் வைவஸ்வத மனுவில் அந்த ஆட்சியில் ஒரு பகல், ஒரே ஒரு பகல் எடுத்துக்கிறோம் சாம்பிளுக்கு. ஓகே. அது வந்து ஒரு சகசர சதுர்யுகம். பிரம்மாஜியோட ஒரு பகல், ஒரு சகசர. என்ன அத்தாரிட்டி? பகவான் கிருஷ்ணர் சொன்னார். எனக்கு பகவான் மேலே நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியாது. ஓகே, எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த 71 சதுர்யுகத்தில் என்ன நடந்துருக்கு? 71 சதுர்யுகத்தில் ஒரு மன்வந்திரத்தில், வைவஸ்வத மன்வந்திரத்தில் 71 சதுர்யுகத்தில் 27 முடிஞ்சு 27 சதுர்யுகம் முடிஞ்சு இப்போ நடந்துட்டு இருக்கிறது 28வது சதுர்யுகம். ஓகே. இப்போ 28வது சதுர்யுகத்தில் அதில் வந்து ஒரு சதுர்யுகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த 28வது சதுர்யுகம் இருக்கு இல்லையா, அந்த சதுர்யுகம் 4 யுகம் சொல்லிருக்கேன் நான், அதனால சதுர்யுகம். அப்போ இந்த சதுர்யுகம் எப்படி வரும்? கிருத்தயுகம், அப்புறம் துவாபரயுகம், துவாபரயுகமா, திரேதாயுகம், துவாபரயுகம், காலியுகம். நேற்று சொன்ன இல்லையா, சத்தியம் இருக்கிறது கிருதயுகம். ஓகே. ராமர் இருக்கிறது திரேதாயுகம், கிருஷ்ணர் இருக்கிறது துவாபரயுகம், நம்மெல்லாம் இருக்கிறதுனால இது கலியுகம். இது வந்து ஒரு சதுர்யுகம் தான். போன சதுர்யுகத்தில் ராமர் கிருஷ்ணர் கிடையாது, அடுத்த சதுர்யுகத்தில் ராமர் கிருஷ்ணர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? அதுக்குள்ளே ஒரு பிரளயமாகும், வேற சிருஷ்டி ஆகும், வேற ஒரு ஏதோ ஒரு அவதாரம் அந்த காலத்துக்கு தகுந்தாப்புல வரும். புரியுதா? இதை விட ஸ்ட்ராங்காக வரணும்னு அர்த்தம் இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தா. புரியுதா? இப்போ கிருதயுக, திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகத்தில் இப்போ இருக்கிறது கலியுகம். நம்ம இப்போ நடந்துன்றது கலியுகம். இந்த கலியுகம் எவ்வளோ வருஷம்? 4,32,000. அந்த நம்பர் மேஜிக் நம்பர் பாருங்க. 3 அங்கே சேர்த்திங்கன்னா 43,000, 20,000 போட்டிங்கன்னா சதுர்யுகம் ஆகிடும். அப்படியே ஒரு 0 குறைச்சிங்கன்னா ஒரு சதுர்யுகம் ஆகிடும். ஒரு புரியுதா? ஒரு கலியுகத்தில் வந்துடும். புரியுதுப்போ? அப்போ கலியுகத்தை பேஸ் பண்ணி நம்ம 4 யுகம் சொன்னோம். ஆனால் அப்படி இல்லை, யுகம் மேலேந்து கீழே வரும். அதனால நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம் அப்படிலாம் சிருஷ்டி இஷ்டத்துக்கு வராது. ஆகாசத்துலேருந்து தான் கீழே வரும். மேலேருந்து கீழே வரும். ஓகே. இது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அந்த கலியுகத்தில் 4,32,000 வருஷம் கொண்ட ஒரு கலியுகத்தில் இப்போ இருக்கிறது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும்னு சொல்லி பெரியவங்க என்ன புரிஞ்சுருக்காங்க, 4ஆக பிரிச்சுட்டாங்க. ஓகே. அதில் வந்து 4 பாகத்தில் இப்போ இருக்கிறது வந்து ஒரு 1/4. புரியுதா? அதுக்கு பேர் பிரதம பாதம். பிரதம பாதம், தித்திய பாதம், திருத்திய பாதம், சதுஷ்ட பாதம். அதில் ஒரு பிரதம பாதத்தில் எவ்வளோ லட்சம் இருக்கு? 1,08,000 வருஷம் இருக்கு. ஓகே. 1,08,000 வருஷத்தில் இப்போ வந்து கலியாப்தி எவ்வளோ இருக்குன்னா 5,126. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா 1,08,000 வருஷம் நம்ம இருப்போமா? பிரதம பாதம் முடிச்சு 2வது பாதம் போய் 3வது பாதம் போய் 4வது பாதம் போய் அடுத்த யுகத்துக்கு போய் அடுத்த பிரம்மாஜிக்கு போயின்றே இருக்கக்கூடாது. அதனால தான் அந்த நம்மளுடைய முன்னோர்கள் பிறந்து பிறந்து இளைத்தேனே பகவானே இனி ஒரு பிறப்பு வேண்டாம் அப்படி அறிவு உள்ளவன் பாடி வச்சிருக்கான். புரியுறதா? இவன் அடுத்த பிறவி வரலாமா, இன்னும் கொஞ்சம் அடிக்கலாமா அப்படின்னு பார்க்குறான். புரியுறதுல? அப்படின்னா இதை இந்த காலத்தை சொல்கிறதுலேருந்து காலத்தினுடைய இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கணும். புரியுறதா? இதில் 5,126 சம்பத்சரத்தில் அக்டோபர் 1-2 விஸ்வாசு வருஷத்தில்
புதன் வியாழன்ல சிறப்பான சரஸ்வதி பூஜையும் விஜயதசமி பூஜையும் நடக்கிறது. இதை 12 வருஷம் கழிச்சு இப்போ சாஸ்திராலயத்தில் மீண்டும் ஒரு துவக்கமாகிறது. இது ஒரு சைக்கிள். நமக்கு 12 சின்ன சைக்கிள், 60 அது பெரிய சைக்கிள். புரியுறதா? பிரம்மாஜின்றது அதோட பெரிய சைக்கிள். ஓகே, பிரம்மாஜிக்கு நடுவில் இருக்கிறது சகசர சதுர்யுகம் ஒரு சைக்கிள். இது எல்லாமே நமக்கு சைக்கிள் சிஸ்டம். புரியுறதா? எதுவுமே கூடுதல் வராது, எதுவுமே குறையாது. அதனால சைக்கிள் சிஸ்டம். இந்த சைக்கிள் சுழற்சி புரிஞ்சா நீ 0 மாத்திரம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ ஹீரோவாக ஆகிடுவேன். புரியுறதா? இதில் நாம் போன இந்த 12ல் 555 சூத்திரம் எங்கேயோ எப்படியோ இங்கே வந்திருக்கோம். எல்லாருமே 555 சூத்திரத்தை நான் கேட்டுட்டோம். ஏன்னா கடைசி பாதத்தை நம்ம இந்த இமாலயத்தில் கேட்டோம். புரியுறதா? நம்மெல்லாம் பாக்கியவன். பாதராயணா அப்படி 7வது சூத்திரத்தில் முடிச்சுட்டு இப்போ சங்கர பாஷ்யத்துக்கு வந்திருக்கோம். சங்கர பாஷ்யத்தில் இப்போ நம்ம துவக்கியிருக்கோம். நேற்றுக்கு என்ன சொன்ன, 2037 ஆக்கிரமித்த அந்த காஷ்மீரபுர வாசினியை மீட்கணும். இப்போ என்ன சொல்கிறேன்னா, நம்மளை இழந்திருக்கோம். இது யதாஸ்தானம் பண்ணணும். வேதாந்தன்றது என்னது? யதாஸ்தானம். இப்போ வேலையெல்லாம் பண்ணுறோம் இல்லையா? நேற்றுக்கு வேறு மாதிரி இருந்து இல்லையா இங்கே சீனு, அதெல்லாம் யதாஸ்தானம் பண்ணிட்டோம். புரியுதா? யதாஸ்தானம்னா என்ன? நேற்றுக்கு இருந்த ஐட்டம்லாம் இங்கே இல்லை இல்லை இல்லை, அதுக்கு பேர் அபவாதம்னு பேர். அதுக்கு பேர் என்ன? அபவாதம். நேற்றுக்கு ஒரு காட்சியெல்லாம் இருந்தது, அதுக்கு பேர் என்ன? அத்தியாரோபம். அப்போது ஒன்றை ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா அத்தியாரோபம். அதே சிக்கலாக பயன்படுத்தினா பிராதிபாசிகம், அத்தியஸ்தம். புரியுறதா? ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் அத்தியாரோபம். நீ அத்தியஸ்தமாக பண்ண போறியா, தப்பு தப்பாக பண்ண போறியா இருக்கிறத, இல்லை சரியாக பண்ண போறியா? சரியாக பண்ணினா தான் ரிமூவ் பண்ண முடியும். ஏற்கனவே குப்பையே இங்கே கொட்டியிருந்துன்னா அது ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். புரியுதா? ஏற்கனவே கரெக்டாக நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் அவ்வளோ நிகழ்ச்சிகள் பண்ணினதனுடைய அர்த்தம் என்னென்னா எல்லாமே கிரமமாக இருந்தது. அதனால் அப்பவாதம் பண்ணிக்கிட்டே வந்தோம். இப்போ புரியுறதா? அப்போ அத்தியாரோபம் அபவாதம். உன்னை பெட்ஷீட் எடுக்க சொல்கிறேன்னு ஊர் கலைச்சவன் நான் தானா? அவன் இல்லையா? அப்படின்னா ஒரு வேலை கூட நடந்திருக்காது. அதுக்கு பேர் என்ன? பிராதிபாசிகம். புரியுதா? இப்படி முறைக்கிறான்ல, அப்படி கோச்சிக்கிறான்ல, அப்படி இந்த பக்கம் மூஞ்செல்லாம் வச்சுக்கிறான்ல, அதுக்கெல்லாம் பேர் பிராதிபாசிகம். வீட்டில் இப்படி பார்த்துன்னா பிராதிபாசிகம். என்ன சொல்கிற? ஈஸ்வரா அப்படின்னு சொல்கிறேன். ப்ராப்பராக பண்ணால் அத்தியாரோபம், அபவாதம் நேச்சுரலாக போயிடும். புரியுறதா? இதுதான்ப்பா முக்கியமான விஷயம். இது நம்ம புரிஞ்சுக்கிடுத்துனா நம்ம அடுத்தது போகலாம். இதில் இந்த வேதாந்தத்தினுடைய முக்கியமான சப்ஜெக்ட் மேட்ரு என்னன்னா, யாருன்னா முக்கியமான சப்ஜெக்ட் மேட்ரு நீயா பகவானா இல்லை ஜகத்தா? சப்ஜெக்ட் மேட்ரு யாரு? என்னை பற்றி தான் சொல்கிறது. எனக்குள்ளற ஈஸ்வர அடக்கம், எனக்குள்ளற ஜகத் அடக்கம், எனக்குள்ளற மாமனார் மாமியாருக்குள்ள அடக்கம். அப்போ நீ சொல்ற நான் என்றது வேற, சாஸ்திரம் சொல்ற நான் என்றது வேற. புரியுதா? இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை சங்கரர் பிராத்தஸ்வரனில் ரொம்ப அழகாக சொல்றார். புரியுதா? அவர் என்ன சொல்றாருன்னா, ஸோ ஆத்மவித் சோகம் தரதி. யாரு? மெத்த படித்தவர் நாரத மகரிஷி. அவர் போய் குரு அடைஞ்சி சனத்குமாரை, ஓய் குரு நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு. எந்த குருவும் நீ கஷ்டத்தில் இருந்து துன்ப துயரத்தில் பட்டினா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா பிரகசன்னிவ பாரத, கடுப்பாயிடும். புரியுதா? ஒருத்தன் துன்பத்தில் இருந்தால் சாடிஸ்டா குரு இல்லை, ஒருத்தனுடைய துக்கத்தில்
சந்தோஷப்படுறவன் யாருன்னா அவன் வந்து சாடிஸ்ட். புரியுதா? அது இல்லை குரு. குரு என்ன பண்ணுவார்னா முதல் அத்தியாயம் முழுக்க பேச விடுவார். கிருஷ்ணா இவன் என்ன சொல்கிறான், கிருஷ்ணரை சேர்த்துக்கிறான். கிருஷ்ணா நம்ம அந்த தப்புலாம் பண்ணக்கூடாது கிருஷ்ணா. எப்படி அடப்பா லோக்கல்லே பேசுகிறான். இன்னும் அவன் கிருஷ்ணர் யாருன்னு தெரியல. புரியுதா? கடைசி வரைக்கும் தெரிஞ்சானான்னு எனக்கு தெரியல. புரியுது? ஏன்னா அந்த குரு ரோல் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ரோல், வெரி டிஃபிகல்ட். ஞானியோட ரோலு ரொம்ப டிஃபிகல்ட். நீ வந்து ஞானி ஆனா தான் அந்த ஞானியை பற்றி புரிஞ்சிக்க முடியாமல் போகும். அப்போ இப்போ அஜ்ஞானத்தில் புரியாது, ஞானி ஆகிட்டா புரிஞ்சிக்க முடியாது. எப்படின்றது அப்புறம் கேட்டு தெரிஞ்சுங்க. இல்லை தனியாக கொஸ்டின் கேளு சொல்கிறல்ல, அப்போ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போது நான்ன்றது சைத்தன்யம். ஓகே, இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாரும் நீங்கள் சொல்லணும், நீங்கள் இருக்கீங்களா இல்லையா? நான் இல்லை, நான் இப்போ இல்லை அப்படி யாரா சொல்ல முடியும்? அது ஊமையன் பேசினான்றது மாதிரி இருக்கும். ஊமையன் பேசினான் எல்லாருமே சத்தியமாக சொல்ல முடியும். நான் இருக்கேன்னு சாமி. அப்புறம் அதுவும் வீட்டில் சம்மந்தப்பட்ட ஆளுகிட்ட நீ இருக்கியா அப்படின்னு கேட்டு பாரு. நீ கண்ணு தெரியாது கப்போதே நான் இல்லையா? அகம் அஸ்தி, அகம் அஸ்தி. புரியுதா? அஸ்தித்துவம் இருக்கு எல்லார்கிட்டையும். அஸ்தி அஸ்தி அஸ்தி, நான் இருக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பிரச்சனைனா நான் மாத்திரம்தான் இருக்கேன் ஒன்று. ரெண்டாவது, எல்லாரும் இருக்கிற மாதிரி நானும் இருக்கேன் அப்படி சொல்ல முடியாது. பல பேர் இருக்காங்க, அதில் நான் ஒரு ஆள், பலதில் ஒரு ஆள் இல்லை. நீ மாத்திரம்தான் இருக்க. நான் மாத்திரமா இருக்கேன். ஆமாம், நீ மாத்திரம்தான் இருக்க. புரியுதா? குரு என்ன சொல்வாருன்னா ஒவ்வொரு ஆளுகிட்டையும் நீ மாத்திரம்தான் இருக்க, நீ மாத்திரம்தான் இருக்கேன் இப்படி உபதேசம் பண்ணுவார். நீ மாத்திரம்தான் இருக்கேன். அவன் கார்டு வாங்க போனான், இந்த லவ்வர்ஸ் எல்லாம் வருது இல்லையா, இப்படி தேடினான். அப்புறம் அந்த கடைக்காரனே எடுத்து கொடுத்துட்டான். அந்த சப்ஜெக்ட் சொன்னோன்னே அதில் ஒரு டசன்னா 12, ஒரு 12 கேட்டான். கடைக்காரனே ஐ லவ் யூ ஒன்லி, ஒன்லி யூ. புரியுதா? குரு என்ன சொல்ற, நீ மாத்திரம் தான் பிரம்மன். அப்ப அவளாம் கேட்காத, நீ மாத்திர பிரம்மன். உனக்கு நீ வந்து கேட்கறல, நீ மாத்திரம் தான் பிரம்மன். 2 பிரம்மன் இல்லை ஓய், இருக்கிறது ஒரே பிரம்மன் தான் இருக்கிறது, அதுவும் நீ தான் இருக்க. ஓகே, அப்போ இதுல துவைகி பதார்த்தம் நான் இருக்கேன். இன்னொன்று என்ன இருக்கிறது, என்டையர் பிரபஞ்சம் இருக்கு, வீடு இருக்கு, மக்கள் இருக்காங்க, சொந்தக்காரர் இருக்காங்க, பேங்க் இருக்கு, கடை இருக்கு, எல்லாம் இருக்காங்க. குரு இருக்காரு, சிஷ்யர் இருக்காங்க, ஃப்ரெண்ட் இருக்காங்க, எதிரி இருக்காங்க. புரியுதா? யார் எதிரி? முன்னாடி ஃப்ரெண்டாக இருக்கிறவன் இப்போ எதிரி. புரியுதா? புதுசாக எதிரி எடுத்தோடனே எதிரி வரமாட்டான். எதிரில் இருக்கிறவனா எதிரி கிடையாது. புரியுறதா? முன்னாள் நண்பன் யாரோ அவன் தான் எதிரி. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எதிரினா புதுசாக வராமன்னு. அப்போது என்டையர் பிரபஞ்சம் இருக்க, அதுக்கு பேர் திருஷ்யம், என்னால் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம். இந்த அறிபவன் இருக்கிறானே அவனுக்கு பேர் திருக்கு. அவனுக்கு பேர் என்ன? திருக்கு. அப்போ நான் திருக்கு, என்டையர் பிரபஞ்சமும் திருஷ்யம். இப்போ 2 தான் இருக்கு, துவைகி பதார்த்தம். துவைகி பதார்த்தம், திருக்கு திருஷ்யம். ஏன் சுவாமி 3வது ஒன்று இருக்க, கடவுள் ஈஸ்வரா. கரெக்டு, நீ சொல்றது கரெக்டு. 3வது ஒரு ஆள் இருக்காரு, ஈஸ்வரன். எப்படி சொல்ற நீ? இப்போ விஷ்ணுவை நினைச்சா
விஷ்ணு எந்த லோகத்தில் இருக்கிறாரு? கைலாயத்திலையா? வைகுண்டத்தில் இருக்காரு. பிரம்மாஜி பிரம்மலோகம், அதுதான் விஸ்தாரமா படிச்சிருக்கோம். புரியுதா? இன்னொரு ஆள் இருக்காரு, சிவஜி கைலாஷ். இங்க பாருங்க 3 இடம் சொல்லிட்டேன் பாருங்க. இப்ப இந்த 3 இடமும் யார் சொல்றது? நான் தான். நான் எப்படி சொல்றேன் 3 இடத்து? பிரமாணம். ஓய் பிரமாணம். அது என்ன பிரமாணம்? சாஸ்திர பிரமாணம். இது பூ. இது எந்த பிரமாணத்தில் சொல்றீங்க? கண்ணு பிரமாணம். நான் இருக்கேன், பிரமாணத்தை பயன்படுத்தி மீது எல்லாத்தையும் திருஷ்யமா தெரிஞ்சுக்கிறேன். இன்க்ளூட் காட், ஈஸ்வர ஆல்சோ. நம்ம சாஸ்திரத்து மூலியமா ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறோம். புரியுதா? அதுக்கு சாஸ்திர பிரமாணம் இருக்கணும். சாஸ்திர பிரமாணம் இல்லைன்னா இறை தூதுவரை தான் தெரிஞ்சுக்க முடியும். புரியுதா? கடவுளை தெரிஞ்சுக்க முடியாது, ஈஸ்வரன் தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ காவடி எடுத்துகிட்டு போகிறது, அலகு குத்திட்டு போகிறது, அதெல்லாம் ஈஸ்வரன் இல்லை, அதெல்லாம் தேவதை. இந்த தேவதை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸ்வரனை புரிஞ்சுக்கிறதுக்குமே ரொம்ப ஜென்மம் ஆகும். நிறைய கிளாஸ் கேட்கணும். புரியுதா? தேவதை என்ன, அந்த தேவதை எது, அதெல்லாம் பிரம்மசூத்திரத்தில் விரிவாக படிச்சிருக்கோம் நம்ம. ஈஸ்வரன் என்றது அது அசம்சாரி. புரியுதா? இப்போ ஈஸ்வர அசம்சாரினா ஏன் அனுபவம் என்ன இருக்கிறது? பர்சனல் அனுபவம் சம்சாரமா இருக்கு. இப்பவே நான் எவ்வளவு சம்சாரத்தில் வந்திருக்கேன் தெரியுமா? வண்டியா இருக்கும் ஜி. போன பெண்ணுக்கு டின் கட்டுவாங்க, அதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். சம்சார சாகரம் நீ. ஆனா பகவான் எப்படிப்பட்டவர்? அசம்சாரி. அந்த அசம்சாரி ஈஸ்வர திருஷ்யம் சொல்லியாச்சு, நீ திருக்குன்னு சொல்லியாச்சு. ஏன்னா வைகுந்தத்தில் இருக்கிறதையும் நீ சொல்ற, உன்னால தெரிஞ்சுக்க முடியாது. கைலாயத்தில் இருக்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஈஸ்வரன் ஒரு ஆள் இருக்கிறான்னு உனக்கு தெரியுது. அதனால மைத்ரேயி கிட்ட சொல்றாரு, அவர் குரு ஹஸ்பண்ட் தான், இருந்தாலும் குரு ஆயிட்டா கேட்கணும். பொதுவா புத்தி உள்ள ஹஸ்பண்ட் குருவாக மாட்டான். நடுநடுல இவளும் கேள்வி கேட்கிறா மைத்ரேயி. ஒழுங்கா சொல்லிட்டு வந்தீங்களே, தப்பா சொல்றீங்களா அப்படின்றா நடுவில். மைத்ரேயி அறிபவனை ஒரு நாளும் அறிந்து கொள்ள முடியாது. அப்படி யாக்ஞவல்கியர் சொல்றார். புரியுதா? அப்ப இந்த சப்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, சப்த ஸ்பரிஷ ரூப ரச்ச கந்த, அவ்வளவுதான். இந்த 5 விஷயத்துக்குள்ள இந்த ஹோல் ஜகத்தை கொண்டு வந்துடலாம். புரியுதா? இப்ப சப்த ரிஷப காந்தார மத்தியம பஞ்சம தைவதா நிஷதா, இது ஷட்டு, இது ஸ்வர, ஷட் ஸ்வர, 6 ஸ்வர. இந்த 6 ஸ்வரத்தினுடைய மூல காரணமாக இருக்கிற ஸ்வரம் எது? அதுக்கு பேர் ஷட்ஜ. ஷட்ஜ நாக்க மேலே தூக்கி சொல்ல, ஷட்ஜ. அதுலேருந்து உற்பத்தி ஆகிறது இந்த 6 ஸ்வரம். அப்படிதான். அப்போ ஷ ரி க ம ப த நீ, இந்த 7 ஸ்வரம் 1+1 காரண காரிய ஸ்வரத்திலிருந்து தான் அனைத்து ஆலாபனையும் வருது. அதுதான் நேற்றுக்கு வீணை கொடுத்தது அடையாளமா. அது உபலக்ஷணார்த்தம். அதிலேருந்து இதை புரிஞ்சுக்கணும், மற்றதெல்லாம். புரியுதா? அப்போ இந்த விஷயத்துக்கு நம்ம வரும்போது திருக்க திருஷ்ய விவேகம் இருக்க, இதில் திருக்க ஒரு நாளும் நீக்க முடியாது. என்ன நான் நீக்கவே முடியாது. புரியுதா? அப்போ தம் கேன விஜானியாத் விஜாதாரம் ஹரே. ஹரேனா ஒய்ஃப் சொல்றாரு மைத்ரேயி, கேன விஜானியாத், அறிபவனை ஒரு நாளும் அறிந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு
ஒரு ரகசியம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ எனக்கு கொடுக்குறதெல்லாம் நான் வந்து அப்படியே கொடுத்துட்றேன்ல எல்லாருக்கும். ஏன்? அதில் ஒரு ரகசியம் இருக்குது. இப்போ நான் இப்போ போட்டுருக்கேன்ல, எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்க. நீங்கள் மாத்திரம் நான் ரசிக்கிறது புரியுதா? நான் போட்டேன்னா நான் ரசிப்பேன். புரியுது உனக்கு? எல்லாமே ஒரு ரீசன் இருக்குமா? சும்மாலாம் ஒருத்தன் பண்ணிடுவானா ஒரு வேலையை? புரியுதா? அது உனக்கு தெரியல, நீ ஏன் போட்டு இப்படியே பிடிச்சிக்கிற நீ. புரியுதா? நீ ஹோல்டு பண்ணுற வரைக்கும் பிரச்சனை தான். எப்போ ஃப்ரீ ஆகிட்டோ அப்போ ஆனந்தமாக இருக்கலாம். புரியுறதா? இதுதான் விஷயம். ஓகே, இப்போ சச்சித் சுகம் பரமஹம்சம் கதிம் துரியம். பரமஹம்சத்தினுடைய லட்சியம் எதுனா துரியம் அப்படின்ட்டு. யாரு? பிராத்தஸ்மரன்ல எவ்வளோ பெரிய வேர்டு வந்து அங்கே போட்டார் பாருங்க, துரியம் அப்படி பண்ணிட்டார். அவனுடைய லட்சியம், அதனுடைய லட்சியத்தினுடைய விஷயம் என்ன? ஆத்மா சச்சித் சுகம். சத்து சித்து சுகம். புரியுதா? சுகம்ன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் வேர்டு. அது சச்சிதானந்தம். புரியுதா? நீ தான் இருக்க, நீ தான் சைத்தன்யம், நீ தான் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்க. ஏன் மூஞ்ச பார்த்தா சொல்றீங்க? ஏன் மூஞ்ச பார்த்து? நான் ஆனந்த ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். உங்களுக்கு வெறுப்பா இருந்தால் ஒரு பலாருன்னு ஒரு அற அறந்துடுங்க. உனக்கு எப்போ ஆனந்தம் வேணும்? இப்பவே வேணும். யாரோடெல்லாம் இருந்த ஆனந்தம் வேணும்? எல்லாருக்கிட்டையும் தான் ஆனந்தம் வேணும். என்னைக்கு வேணும்? நேத்திக்கு வேணுமா? நாளைக்கு வேணுமா? நேத்திக்கு வேணும், நாளைக்கே வேணும். இன்னைக்கு வேணுமா? இன்னைக்கு வேணும். அப்போனா ஆனந்தம் வந்து எல்லா காலத்திலையும் இருக்கணும். இந்த சக்கரக்கட்டி இருக்குல்ல, சக்கரக்கட்டி, சக்கரக்கட்டி ராஜா, அது ஒரு பாட்டு இருக்கு, பழைய பாட்டு. அது 50 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த சக்கரக்கட்டி ஒன்று இருக்கும், புரியுதா? அது ஓன்னு அழுதுகிட்டு இருந்தது. ஏன் நீ அழற? நான் வந்து ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னு. நீ இப்போவே ஸ்வீட்டாக இருக்கியே, நீ எங்கே இருந்தால் ஸ்வீட்டாக இருக்கணும்னு நினைக்கிற? நான் எல்லா இடத்துலேருந்து ஸ்வீட்டாக இருக்கணும். மிளகா டப்பில் போட்டாலும் ஸ்வீட்டாக இருக்கணும், டப்பாக்குள்ளே இருந்தாலும் ஸ்வீட்டாக இருக்கணும், டப்பாவுக்கு வெளியில் இருந்தாலும் ஸ்வீட்டாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும். அது தன்னை மறந்து விட்டது. ஏன்னா அதனுடைய சொரூபம், அந்த சக்கரக்கட்டியோட சொரூபம் என்ன? எங்க தொட்டாலும் ஆனந்தம், ஸ்வீட்னஸ். புரியுறதா? நீ என்ன நினச்சிட்டு இருக்க? வேப்பங்கட்டை மாதிரி நினச்சிட்டு இருக்க. அந்த வேப்ப பட்டை கசப்பு, அந்த காய் கசப்பு, வேறு கசப்பு, இலை கசப்பு, பழம் கசப்பு. அந்த மாதிரி என் வாழ்க்கை கசப்பான வாழ்க்கை. வாழ்வே மாயம் அதில் காணும் சுகமெல்லாம். மண்டு உருப்படாதவன் பாடுறவன் பாட்டு அது. புரியுறதா? நீ எப்பொழுதும் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது வேதம். சச்சித் சுகம் பரமஹம்சம். இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை லட்சியமாக கொண்டவன் எவனோ அவன் 4வது புருஷார்த்தத்தை தேர்ந்தெடுத்தவன், மோட்ச புருஷார்த்தத்தை தேர்ந்தெடுத்தவன். புரியுறதா? அதனால இந்த ஒரு விஷயமானது நீ புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அப்ப சைத்தன்யத்தை நீ அறிந்து கொள்கிற இல்ல, அதை எப்பவுமே நீ விட்டு போக முடியாது. ஐ திங்க் மூன், மூன் கான்சியஸ்னஸ். ஐ திங்க் சன், மை சன். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா கூட கான்சியஸ். புரியுதா? அந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் கான்சியஸ். புரியுதா? நீ திங்க் பண்ற இல்லையா, இங்க இருந்து என்ன திங்க் பண்ணாலும் அதுக்கு பேர் நாலேஜ். புரியுதா? நாலேஜ். அந்த நாலேஜ் பேரு சைத்தன்யம், சித்து. நீ தான் சித்து, நீ தான் சத்து. அப்ப சத்து எப்படி இருக்கிறது அப்படின்னா, இப்ப போன 12 வருஷத்தை சொன்னுமா, அதுக்கு முன்னாடி 12 வருஷத்தை சொன்னுமா, அப்புறம் காலத்தெல்லாம் சொன்னுமா, அந்த சம்பத்சரம் சொன்னுமா, அதுக்கப்புறம் மன்வந்திரம் சொன்னுமா, அதுக்கப்புறம் கல்ப சொல்றோமா, எவ்வளோ வருஷத்துக்கு பின்னாடி எல்லாம் சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வேற சொல்றோம். புரியுதா? 7 இப்போ தான் புரிஞ்சிருக்கு.
7 இன்னும் முடியல. இதெல்லாம் எப்போ சொல்ல முடியும்? இப்போ 6 மன்வந்தரம் முடிஞ்சு போச்சு. அது எப்போ சொல்ல முடியும்? இந்த 6 முடிஞ்சுட்டுன்னு எப்போ சொல்ல முடியும்? அப்போ 7 எப்போ சொல்ல முடியும்? 6க்கு முன்னாடி சொல்ல முடியும். இப்போ 6 மன்வந்தரம் முடிஞ்சுட்டுன்னு சொல்கிறேன். அதை எப்போ சொல்ல முடியும்? 7வது தான் சொல்ல முடியும். இப்போ 8, 9, 10, 14 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறேன்னு அது எப்போ சொல்ல முடியும்? 7 முடிஞ்ச பிறகு இப்ப சொல்லுவியா? 8, 9, 10 போய் சொல்லுவியா? இப்பதான் சொல்லுவேன். அது போல 1, 2, 3, 4 இருக்குல்ல, 7 அது 6லயே சொல்ல முடியும். அது இப்பதான் சொல்ல முடியும். பிரசன்ட்ல தான் சொல்ல முடியும். இப்ப பாஸ்ட்லாம் இருக்க, அந்த பாஸ்ட் கடந்த காலத்தை இப்பதான் சொல்ல முடியும். எதிர்காலத்தை எப்ப சொல்ல முடியும்? இப்பதான் சொல்ல முடியும். இப்ப சொல்றோம்ல ஒரு டைம், அதனுடைய டைம் லென்த்தி டைம் எவ்வளோ? அதனுடைய எவ்வளோ காலம்? பிரசன்ட் இருக்கு இல்லையா, பிரசன்ட்டோட காலம் எவ்வளோ? சொல்லும் போதே போயிடுது. இப்ப சொன்னேன், இப்ப சொன்னேன், இப்ப இப்ப சொல்லுங்க, அது பாஸ்ட் ஆயிடுது. அப்ப பிரசன்ட் இல்லை. அப்ப பிரசன்ட் எப்ப பிரசன்ட் இல்லையோ பாஸ்ட் கிடையாது, ஃபியூச்சர். பண்ணிட்டோமா? பிரம்மாஜி சொன்னோமா? அதே காலி பண்ணிட்டோம். இப்போ ஒரே கிளாஸ்ல காலி பண்ணிட்டோம் மொத்தத்துக்கு. இவ்வளோ பெரிய நம்பர்லாம் சொல்லி மொத்தமாக எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டோம். புரியுதா? அப்போ அந்த சத்து எப்படிப்பட்டதுன்னா இன்ஃபினிட். இன்ஃபினிட், அளவற்றது, எல்லையற்றது, அதீதா, அப்பாற்பட்டது. புரியுதா? அப்பாற்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? எங்கும் உள்ளதுன்னு அர்த்தம். எங்கும் உள்ளதுன்னா என்ன அர்த்தம்? அது பூர்ணம்னு அர்த்தம். பூர்ணம்னா என்ன அர்த்தம்? நிறைவுன்னு அர்த்தம். நிறைவுன்னா என்ன அர்த்தம்? குறைவற்றதுன்னு அர்த்தம். அப்போ நீ குறைவற்றவன், நிறைவுடையவன், நிறை மாந்தர். புரியுறதாப்போ? அப்போ ஆனந்த ஸ்வரூபம். இந்த முமுக்ஷுருக்கான அந்த துரியத்தை கண்டுபிடிக்கிற வந்திருக்கான். அவனுக்கு உபனிஷத்து, மாண்டூக்கிய உபனிஷத்தை துரியம்னு ஒரு சின்ன சொல்லுல சங்கரர் போட்டுட்டார் பிராத்தஸ்மரணை. ஏன் இந்த பிராத்தஸ்மரணை கட்டிட்டு அழறேன்? ஒரு 12-15 வருஷமா அதுக்குள்ள இவ்வளோ இது இருக்கு, புரியுதா? பொக்கிஷம் இருக்கு அதுக்குள்ளற. அது படிக்க 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 பொக்கிஷமா இருக்கு. ஒரு சொல்லியும் ஒரு மாசமா நான் படிச்சுட்டு இருக்கேன். அவ்வளோ ஆழமா இருக்காது. புரியுதா? இதில் மாண்டூக்கியத்தில் சொல்றது பியூட்டிஃபுல்லாக சொல்றது. இந்த துரியத்தை பற்றி எப்படி சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பாருங்களேன். ஓம் இது ஏதத் அக்ஷரம் இதம் சர்வம். என்ன புரிஞ்சுக்கணும்? ஓம் இது அக்ஷரம் இதம் சர்வம். எல்லாமாகவும் இருக்கிறது எது? ஓம். கரெக்டா? அப்போ எல்லாமாக இருக்கிறது எது? ஓம். சரி, அது போட்டான். அடுத்த பேராகிராஃப், அடுத்த ஸ்லோகம், அடுத்த மந்திரத்தில் சர்வம் ஏதத்து பிரம்ம. மாண்டூக்கியத்திலேயே படிச்சிருந்தெல்லாம் தெரியும். சர்வம் ஏதத்து பிரம்ம. ஓம் என்றது சிலபல், சவுண்டு. இந்த பிரம்ம என்றது நியூட்ரல் ஜெண்டர். இப்போ முன்னாடி தான் ஒரு பாஸ் போட்டிருக்கு, அவர் தான் எல்லாம் அப்படின்னு ஒரு பாஸை நம்ம கம்பெனியில் நியமிச்சிட்டார். இன்னொரு பாஸ் காட்டி இவர் தான் எல்லாம். கன்ஃபியூஸ் ஆகாது அவனுக்கு, எம்ப்ளாய்க்கு. எவன் எல்லாம்? அந்த பாஸா இந்த பாஸா? 2 பாசம் தான். அப்படி சொன்னா எல்லாம் வராது, எல்லாம் வராது, சர்வம் அப்படின்றது வராது. கரெக்டா? ஓகே. கன்ஃபியூஸ் நீங்கள் மாண்டூக்கியத்தை கன்ஃபியூஸ் ஆகிறது பாருங்க. மாண்டூக்கிய ஏக்க ஏவ அலம் சொன்னவர் யாரு? ராமர். சொன்ன ஆளு யாரு? யார்கிட்ட சொல்றாரு?
ஆஞ்சநேயர்கிட்ட 2 பேரும் பெரிய ஆளு. அது ஒரு உபநிஷத்து போறோம். மாட்டுக்கு ஒரு சூடு, மனுஷனுக்கு ஒரு சொல்லு, முமுக்ஷுக்கு ஒரு உபநிஷத். மாண்டுக்கு ஏக்க ஏவ அலம். புரியுதா? அதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 108 உபநிஷத் படிக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இதெல்லாம் நீ இப்படி கன்ஃபியூஸ் ஆவேன்னு சொல்லிட்டு அவர் சங்கரா வந்து அந்த உபனிஷத்து அது என்ன சொல்றது, அருமையான உபனிஷத்து, அயமாத்மா பிரம்ம. அந்த பிரம்ம ஆத்மா. ஆத்மா என்ற சொல்லோட பொருள் என்ன? ஆத்மா என்ற சொல்லோட பொருள் என்ன? அகம். நான் தான் அந்த பிரம்மன். அயம் ஆத்மா பிரம்ம. அந்த ஆத்மா பிரம்ம, நான் தான் அப்படின்னு க்ளோஸா வந்துட்டு. இப்போ நியரஸ்ட் வந்துட்டு. முன்னாடி சிலபல்ல சவுண்டில் சொன்னாரு, உதாரணம் சொன்னாரு, அப்புறம் பிரம்மன் நியூட்ரல் ஜெனரல் சொன்னாரு, அகம் சொன்னோன்னே ஆத்மா வந்துடுது. இப்போ நான் தான் அந்த பிரம்மன், தேர்ஃபோர் அகம் சர்வம், அகம் இன்ஃபினிட் பிரம்மன் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த சோயம் ஆத்மா சதுஷ்பாத். நாலாவதுன்னா என்ன? 1 2 3 4வது. 3க்கு வேறானது. 3க்கு வேறானதுன்னா 3 இருக்கா? இது வேற, டேபிள் வேற. டேபிள் வேற, இது வேற. அப்படின்னா இந்த 3க்கு வேறானது சதுஷ்பாத்தா சொல்றீங்க? இப்ப அதீதம்னு அப்படி இல்லை. 3லும் இருந்து அதற்கு வேறாக இருக்கிறது. இந்த இது என்னது? பானை. இது பானையா? களிமண். ஏன்னா வேதாந்தி புரியுதா? டக்குன்னு சொல்லிட்டேன் களிமண். களிமண்ணா? நான் பிடிச்சிருக்கிறது களிமண்ணா? பானை. கன்ஃபியூஸ் பண்றேன், முதல் கிளாஸ்லயே கன்ஃபியூஸ் பண்றேன். ஏதாவது 2த்துல 1 சொல்லுங்க. களிமண்ணா பானையா? களிமண் பானை அப்படி வச்சுக்கலாமா? இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். களிமண் பானை கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட், நான் சொல்றது கரெக்ட். களிமண் பானை. இப்போ வெயிட் வந்து இதனுடைய வெயிட், இது நூல் சுத்திருக்கான், எக்ஸ்ட்ரா வேற வெயிட் வந்துடும். இதுல வந்து இந்த வெயிட், இதுக்கு ஒரு வெயிட் இருக்கு இல்லையா, 10 கிராம். இந்த 10 கிராம் வெயிட் களிமண்ணுக்கா பானைக்கா? இப்ப களிமண் பானை சொல்லல. இப்ப பானைக்கு வெயிட் கிடையாது. ஸோ பானைக்கு வெயிட் இல்லாதனால அதுக்கு இருப்பு கிடையாது. இந்த பானை எங்கெங்கோ தேடி அலைகின்றார் ஞானத்தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே. புரியுதா? பானை சொல்றது நான் எங்க இருக்கேன், நான் எங்க இருக்கேன், நீ தாண்டா அந்த களிமண். இந்த களிமண் புரியலன்னா எங்கேயோ களிமண் இருக்குன்னு அர்த்தம். அப்போ களிமண் பானை, இந்த களிமண்ணே பானையாக தொடர்ந்து பானை அற்றதாக இருந்து களிமண்ணாக உள்ளது. இன்னொரு தடவை சொல்ற மாதிரிங்க, இந்த களிமண்ணே பானையாக தொடர்ந்து இந்த பானையில் களிமண்ணாக இருக்கிறது. அப்போ 3ஆக இருந்து தொடர்ந்து இந்த 3லும் இருப்பது 4வது விஷயம். இந்த 3 இது என்ன சாமி அப்படின்னா, அதுக்கு பேரு ஜாக்கிரத் சொப்பன சுஷுப்தி அபிமானி. ஜாக்கிரத் அபிமானிக்கு பேர் என்ன? விஸ்வா.
இந்த சொப்பனத்துக்கு அபிமானி யாரு? தைஜசா. இந்த தூக்கத்தில் சுஷுப்தியில் இருக்கான அந்த அபிமானிக்கு பேர் என்ன? பிராக்ஞா. புரிஞ்சுதா? இப்போ இந்த நமக்கு இப்போ உங்களுக்கு கான்சியஸ் இருக்கா இல்லையான்னு சப்தஸ்பரிஷ இருக்கு இல்லையா, உங்கள் நாக்கில் சூடாக இப்போ டீ கொடுப்பாங்க. டீ கொடுத்தோன்னா அடுத்த கிளாஸ்லையே இப்போ எப்பயோ கொடுப்பாங்க. வந்த உடனே பறக்க பறக்க அதில் ஊற்றுங்க. அப்புறம் ஒரு வாரத்துக்கு டீயே கொடுக்க மாட்டோம். அப்போ அதில் முதல்ல ஸ்பரிஷ டீ பட்டதுமே சூடு ஃபஸ்ட்டு தெரியும். சக்கரை இருக்கோ இது இருக்கோ எது இருக்கோ முதல்ல சூடு தெரியும். ஸ்பரிஷம் இருக்கு அதில், புரியுதா? அப்புறம் தான் டேஸ்ட்லாம். அப்போ நாக்கில் டேஸ்ட் இருக்கிறது. உன்னுடைய பாடி ஃபுல்லாக கான்ஷியஸ் பிண்டமாக இருக்கு. கான்ஷியஸ் பிண்டம் தான் இந்த பாடி. நீ சும்மா இப்படி இப்படி சுண்டு வரல இப்படி வச்சு இப்படி கிளாஸை சப்போஸ் இன்ட்ரெஸ்டாக கேட்டீங்கன்னா இப்படி ஒருத்தர் தொடுறாங்கன்னு வச்சுக்கோ, இப்படி தொட்டா என்டையர் பாடி தரும். தொட்டது இங்கே தான் மொத்த பாடி ரியாக்ட் பண்ணுறது. மாமிச பிண்டம், சேதன வஸ்து. இப்போதான் இது தொட்டால் இந்த பானைக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா இது ஜடம், அச்சேதனம். புரியுறதில்ல? ரெண்டுத்துக்கு புரியுறதில்ல ரெண்டும். அப்போ இந்த விஸ்வன் தைஜசன் அண்ட் பிராக்ஞன் மூணுமே சைத்தன்யம். அது சைத்தன்யமாக இருந்து அதற்கு வேறாக இருக்கிறது. இது மாத்திரம் இல்லை, இதோட சேர்ந்து ஜகத் இருக்கு. அந்த ஜகத்து டோட்டல் ஸ்தூல பிரபஞ்சம் இருக்க, அதுக்கு பேர் என்ன? விராட். சூக்ஷ்ம பிரபஞ்சத்துக்கு பேர் என்ன? இரண்ய கர்ப்பன். அதுதான் பிரம்மாஜி படித்தோம். காரணத்தில் இருக்கிறது யாரு? காரண பிரபஞ்சம் ஈஸ்வரா. புரியுதா? இப்போ இந்த காரணம் தான் இந்த சூக்ஷ்மத்துக்கும் ஸ்தூலத்துக்கும் காரணமா இருக்கு. அப்ப ஈஸ்வரா சர்வஜன். பிராக்ஞா இருக்கான்ல, அவன் யாரு? இந்த பிராக்ஞா இருக்கான்ல, அவன் ஆனந்தமா இருக்கான். தூக்கத்தில் ஆனந்தமா தானே இருக்க. அங்கேயும் துக்கத்தை கட்டின்றாரியா? இல்லை, ஆனந்தமா இருக்கான். அதனால தான் தூங்க போறான். கரெக்டா? அப்போ பிராக்ஞா ஆனந்தமா இருக்கான். ஆனந்தமா என்ன இருந்தா என்ன அர்த்தம்? நிறைவா இருக்கான்னு அர்த்தம், பூர்ணமா இருக்கான்னு அர்த்தம், குறை இல்லாம இருக்கான், சம்சாரம் இல்லாம இருக்கான். எங்க? தூக்கத்தில். இப்போ ஈஸ்வரனும் அசம்சாரி, ப்ராப்ளம் அற்றவன். இந்த பிராக்ஞனும் அசம்சாரி, எந்த ப்ராப்ளம் கிடையாது அவனுக்கு. இடம், தேச, கால, வஸ்து எதுவுமே கிடையாது அவனுக்கு. இந்த பிராக்ஞனுக்கு ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? ஈஸ்வரனுக்கும் அந்த அந்தர்யாமி இருக்கான்னு அவனுக்கும், ஈஸ்வரனுக்கும் இந்த பிராக்ஞன் இருக்காங்க நான், எனக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எனக்கு ஒன்றுமே தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. தூக்கத்தில் ஒன்றுமே தெரியாது, அதனால ஆனந்தமாக இருக்கும். எல்லாம் தெரிஞ்சவன் இருக்கான ஈஸ்வரன், அவனும் ஆனந்தமாக இருக்கான். மூழ்கிட்டா என்ன ஆயிடுது? ரெண்டுமே கெட்டு போகுது. என்ன ஆயிடுறது? அவனுக்கு பேர் அல்பஜ்ஞன் பேர். கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியாது. எது கேட்டாலும் ரெண்டு கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணுவான். மூணாவது கொஸ்டின் கேட்டால் நோ, ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட். அவன் அமெரிக்கன் அது கூட சொல்ல மாட்டான், ஆக்ஷன்லேயே காட்டிடுவான். இப்போ குழந்தைங்கள்லாம் இப்போ அமெரிக்காவில் வளர்ந்த மாதிரி இருக்கு, வாய் திறந்து சொல்ற. சுத்தம். நாம தான் புரிஞ்சுக்கணும் போல இருக்கு அது என்ன சொல்ல வருதுன்னு. அப்போ பிராக்ஞனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அதனால ஆனந்தமா இருக்கான். ஈஸ்வரனுக்கு எல்லாமே தெரியும், அதனால ஆனந்தமா இருக்கான். இந்த மூச்சுன்னு இருக்கான்ல விஸ்வன், அவனுக்கு கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் தெரியாது, அதனால சம்சாரியா இருக்கான்.
இப்போ இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டானா அவன் எப்படிப்பட்டிருக்கானா ஈஸ்வரன் மாதிரி ஆயிடுறான், சர்வஜனா ஆயிடுறான். புரியுதா? இதுதான் இங்கே வந்திருக்கிறது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அகம் என்ற சொல்லுல பிரச்சனை வந்துடுது. நான் சொல்கிற அகம், நான் குண்டு அப்படின்னு சொல்கிறேன். நான் குண்டு, நான் குண்டு. இந்த குண்டுன்றது என்னது? உடம்பு, சரீரம். அப்போ சரீரம் நானா? நான் ஆத்மா. நான் யாரு? கான்சியஸ், சைத்தன்யம். கரெக்டா? இப்போ நான் என்ன கிளைம் பண்ணுறேன்னா, ஐ ஆம் குண்டு. அப்படின்னா குண்டு இல்லாத நானை, அந்த நானை நானுன்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அல்லாததை நானுன்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐ ஆம் நான் எக்ஸிஸ்டன்ஸ். யுவர் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? ஐ ஆம் நான் எக்ஸிஸ்டன்ஸ். இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? இது ஐ ஆம் நான் எக்ஸிஸ்டன்ஸ். ஐ ஆம் நாஸ்தி. அகம் அஸ்தி. காலையில் இப்போ படிச்சோம்ல பிகினிங்ல, நீ ஆனால் நீ டெய்லி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன சொல்ற? ஐ ஆம் நாஸ்தி, ஐ ஆம் நாஸ்தி. அது மாத்திரம் உன்னை நாஸ்தி பண்ணிடுவேண்டா. இது வேற நாஸ்தி எங்க இன்னொரு நாஸ்தி பண்ணோம். நான் ஏழை, நான் ஏழை, நான் ரொம்ப ஏழ்மையா இருக்குங்க. ஏழ்மைன்றது என்னது? ஏழ்மைக்கும் பணக்காரனுக்கு என்ன டிஃபரெண்ட்? பணம் வச்சிருக்கிறவன் பணக்காரன், பணம் எதுவும் வசதி இல்லாதவன் ஏழை. ஓகே, அப்போ எதுவுமே இல்லாதவன் எவனோ அந்த நான். புரியுது இல்ல? பணம் இல்லாத அந்த நான். இவனை என்ன பண்றது? உனக்கு அறிவு கொடுத்து, குரு கொடுத்து, சாஸ்திரம் கொடுத்து, சாமியை கொடுத்து, எல்லாம் கொடுத்து கிளாஸ் எடுத்துனா இவன் என்ன சொல்றான்? காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எது ஒன்று இல்லையோ அந்த இல்லாததை நான் சொல்றேன். அசன்னேவ சபதி அசத் பிரம்மேதி சேத். தைத்திரியத்தில் யார் ஒருவன் பிரம்மன் இல்லை என்று கூறுகிறானோ அவன் தன்னை இல்லை என்று கூறுகிறான். புரியுறதா? அப்போ நீ பேசுறது வாயை திறந்தாலே பிரச்சனையா இருக்கு. வாயை மூடினா எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு. என்னதான் பண்றது? அதனால இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது சாஸ்திரத்துல தான் அகம் ஆத்மான்னு கண்டுபிடிக்கணும். சரி, சாஸ்திரம் என்ன சொல்றது? சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, அதே உபநிஷத்து, யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக. வாடி போலாம், அதை கண்டுபிடிக்க முடியாது. பிரம்மத்தை வாக்குனால சொல்ல முடியாது, மனசுனால எதுவும் பண்ண முடியாது. இது லோலாயி மனசு அப்படி சொல்லி இந்த வாக்கு என்ன பண்ணிடுத்து. சில பேர் என்ன பண்ணுவான், ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு போவான் கட்டடிச்சுட்டு. நீ வரையா? நான் காரில் போகிறேன், நீ வரையா? கடத்திட்டு போயிடுவான். இந்த வாக்கு இந்த மனசை கடத்திட்டு போயிடும். அது இங்கே நான் பல தடவை பார்ப்பேன் நான். ஓ, வாக்கு மனசை கடத்திட்டு. அந்த மாதிரி ரெண்டு திரும்பி வந்துருத்தான். அந்த பிரம்மத்தை சொல்ல முடியாம, அதுக்கு எதுவும் பேச தெரியாம திரும்பி வந்துருத்தான். வாக்குனால இந்த பிரம்மத்தை சொல்ல முடியாது, ஆத்மாவை சொல்ல முடியாது, சைத்தன்யத்தை சொல்ல முடியாது. ஏன்னா எது ஒன்று சொல்லுகிறதோ அதுவே அதனால தான் இருக்கு. வாச்சோ விபாந்தி நிகிலா எது அனுகிரக. அந்த சைத்தன்யத்தினுடைய அனுகிரகத்தினால தான் வாக்கு வாக்கா பிரகாசிக்கிறது, மனசு மனசா பிரகாசிக்கிறது. புரியறதா? அப்போ எந்த ஒன்று பிரகாசம் இருக்கிறதோ அந்த பிரகாசத்தை ஒரு நாளும் எதனாலும் பிரகாசிக்க முடியாது. இப்போ புரியுதுங்களா? அப்போ இதை நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் சக்ஷுஸ்ஸ சக்ஷு. சம்ஜே? அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்படி கேனோ உபநிஷத்தில் சொல்கிறேன். அப்போ இதை புரிஞ்சுக்கணும்னா எப்படி புரிஞ்சிக்க முடியும்? அது அபாத்தியம் தது பிரம்மன் சக ஆத்மா தது தோமசி. அப்படி புரிஞ்சுக்கோ.
பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. புரியுதா? அப்போ பிரம்ம விதாப்னோதி பரம் ததோஷயுக்தா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. உபனிஷத்து வாக்கியம். யோ வேத நிகிதம் குகாயாம் பரமே வியோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சக பிரம்மனோ விபச்சேதி. புரியுதா? இந்த எது எல்லாத்தை விட பெருசு? பிரம்மன், ஆத்மா, சைத்தன்யம், அகம். அப்படி உபனிஷத்து சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம சொல்லிடுது. அந்த ஆத்மாவிலிருந்து, அந்த பிரம்மத்திலிருந்து தஸ்மாத்வா ஏ தஸ்மாத் ஆத்மனகா ஆகாச சம்பூதா. இங்க இருக்கிறது எல்லாமே 7 14 லோகமும் எங்க இருக்கு? எதுல இருக்கு? பூமியில இருக்கா? செவ்வாய் கிரகத்தில் இருக்கா? எதுல இருக்கு? ஆகாசத்தில் இருக்கு. போய் ஆகாசத்தில் இப்ப நம்மளுடைய சயின்ஸ் ஆகாசத்துக்கு வந்துருது. இனிமே கீழெல்லாம் வார் நடக்காது, மேலதான் நடக்கும். ராமாயணம் மகாபாரத காலம் மாதிரி நீ மேலேயே பார்த்துட்டு நடக்கணும். எப்ப எந்த ட்ரோனு எந்த அப்போ தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மனஹ ஆத்மனஹ ஆகாசாத் சம்பூதஹ ஆத்மா ஆகாசாத். அங்கேயே லோ ஸ்வரம் வந்துடுது, டவுனு. இனிமே கீழே டவுன் ஆகிட்டே போவார். ஆகாசாத் வாயுகு வாயோரக்னி அக்னேராபஹ அதப்ய பிருத்திவி பிருத்திவியா ஓஷதயோ ஓஷதவ்யோ அன்னம் அன்னாத் புருஷா. அப்ப யாரு? இந்த சரீரம் என்னது? பிரம்மன். இன்னைக்கு என்ன சாப்பிட்ட? காலையில பொங்கல். அந்த பொங்கல் என்னது? பிரம்மன். அப்படியா நினைச்சு சாப்பிட்ட? டேஸ்டா? அன்னம் பிரம்மம் இது சொல்லிருக்குல்ல, அன்னம் பிரம்மம் சொல்லிருக்குல்ல, அதையா நினைக்கிற நீ? எப்படி கணக்கு அங்கேருந்து வருது? பிரம்ம ஆகாசத்திலிருந்து பிரம்ம ஆகாச வாயு வந்தது. பிரம்ம ஆகாச வாயுலிருந்து என்ன வந்தது? பிரம்ம ஆகாச அக்னி வந்தது. பிரம்ம ஆகாச வாயு அக்னியிலிருந்து பிரம்ம ஆகாச வாயு அக்னி ஜல வந்தது. இதோடு சேர்த்து தான் வரும், தனியா வராது. அப்புறம் பிரம்ம ஆகாச வாயு அக்னி ஜலத்திலிருந்து இந்த பிருத்திவி வந்திருக்கிறது. இந்த பிருத்திவிலிருந்து இதெல்லாம் அன்னம் வந்திருக்கு. அப்படின்னா இந்த பிரம்ம ஆகாச வாயு அக்னி ஜல பிருத்திவி ஓஷத அன்னம் தட்டில் போட்டிருக்க பொங்கல் பிரம்மன். புரியுதா? சம்பந்தம் புரியுதா உங்களுக்கு? இது பிரம்மன் ஓய் பிரம்மன். அதனால தான் பிரம்மார்ப்பணம் பிரம்மகவீர் பிரம்மார்க்கணும் பிரம்மனாகுதும் பிரம்மைவ தேனகந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா. இது பிரம்மன், இது பிரம்மன். கை பிரம்மன், அந்த கரண்டி போறாள் அவ பிரம்மன். எதற்கு அவ போறாள்? அதை மாத்திரம் சொல்லாதீங்க. எல்லாமே பிரம்மன். இல்லாஜிக்கலா சொல்றது இல்லை கீதா. கிருஷ்ணர் இல்லாஜிக்கலா பேசல, உபனிஷத்து. அதனால தான் இதுக்கு பேரு ஸ்மிருதி. புரியுதா? அப்போ இந்த அன்னமய கோஷம் ஆத்மான்னு சொல்றீங்களா? அப்படி ஒருத்த கேட்டுட்டே போயிட்டான். விரோச்சனன் கண்ணாடியில் பாரு ஆத்மா தெரியும்னா போய் பார்த்தான். நம்ம தான் டெய்லி பார்த்துட்டு இருக்குமே. பாவம் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று. ஆனா வெளியில வரும்போது கண்ணாடி பார்த்து தான் வரணும் மற்றவங்களுக்காக. அப்போ அந்த கண்ணாடியில் பார்க்க சொன்னார் குரு. குரு சொன்னது கரெக்டாக பார்த்தான். கண்ணாடியில் நான் தான் இருக்கேன், சரீரம் இருக்கு, நான் தான் பிரம்மன். இது இங்கே இதில் வேறு இருக்கு, அன்னமய கோஷா போட்டிருக்கு. அது சபா ஏஷ புருஷ அன்ன ரசமயஹா ஆனந்தம் அன்னமய கோஷா. புரியுதா? இப்போ பிரம்மன் அன்னமய கோஷா பிரம்மன். புரியுதா? இரு பொறு 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 பொறு. அந்யோந்திர ஆத்மா பிராணமய அவுட்டு. எது அவுட்டு? அன்னம். அத்தியாரோபம் பண்ண உடனே அபவாதம்.
போன தேனைஷ பூர்ணகா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பானையாக இருப்பது எதுனா களிமண். அப்ப இந்த பிராணமய எதுனா அன்னமய கண்டினியூ டு பிராணமய. அந்த தொடர்ச்சி கண்டினியூஸா வரணும். புரியுதா? அப்படி பண்ணணும். புரியுதா? அந்த மாதிரி பண்ணணும். இப்போ நம்ம போட்டிருக்க நகை போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பேர் செயின். இங்கே போட்டால் வளையல். புரியுதா? இடுப்பில் போட்டால் சப்போஸு ஒட்டியானம். புரியுதா? அது வளையல் மோதிரம் எல்லாம் இருக்கட்டும். அந்த வளையல ஊடுருவி என்ன இருக்கிறது? ஓத்தச்ச புரோத்தச்ச கோல்டு. கோல்டு. புரியுதா? பாரதம் தான் ஸ்வர்ண பூமி பாரதம். ஆலயத்தில் மாத்திரம் 10,000 இதுக்கு மேலே டன்னுக்கு மேலே இருக்கு. ஆலயங்களில் மாத்திரம் 10,000 டன்னுக்கு மேலே இருக்கு. நீ 8,000 டன்னு தான் வச்சிருக்க அமெரிக்காக்காரன். நாங்கள் ஒரு ஈவெண்ட்டில் சொல்கிறோம், கோவில்னு எடுத்துக்கிட்டா அதில் 10,000 டன் இருக்கு. அப்புறம் நாங்கள் இதில் இருக்கோம், இந்த லாக்கர் இருக்குல்ல, லாக்கருக்குள்ளே வச்சுருக்கோம். அதை நீ கிரிப்டோ கரன்சி தான் வச்சுருக்க, அது திருட்டு கரன்சி. இல்லாத கரன்சி அது. நாங்கள் இருக்கிற கரன்சியை திருட்டுத்தனமாக வச்சுருக்கோம், எங்களுக்கு மாத்திரம் தெரியுற மாதிரி. 26,000 டன்னு ஆவரேஜாக சொல்லியிருக்காங்க. ஆவரேஜாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இல்லை, அது எனக்கு தெரியும். என்ன 26, இப்போ 10,000 டன்னு சொல்லிட்டேன்னா இது 26,000 டன். அப்புறம் நம்மெல்லாம் போட்டிருக்குமே, அது எந்த கணக்கில் சேர்ப்பான்? சேர்க்கவே முடியாது. புரியுதா? இப்போ இது தங்க மாளிகை இருக்குல்ல, அதில் அவன் போட்டிருக்க, எங்கே பார்த்தாலும் கடை, 24 கடை இருக்கு அவனுக்கு. அதை மொத்தமாக சொல்லிடுவான், ஸ்டாக்கு மொத்தமாக சொல்லிடுவான். சொல்ல மாட்டான், சொல்லவே மாட்டான். எந்த கோல்டு, இங்கே கூட நிறைய பேர் இருக்காங்க, மொத்த ஸ்டாக்கு அவனுக்கு மாத்திரம்தான் தெரியும், வேறு யாருக்கு தெரியாது. அதுலேயே 2 கணக்கு இருக்குது, பேப்பரில் எழுதுகிற கணக்கு, ரசீது போடுற கணக்கு, 2 கணக்கு இருக்குது. டபுள் எல்லாமே துவைத்தம் இருக்கு. அப்போ இந்த கோல்டு இருக்க, கோல்டு தான்பா ரிங்கு, கோல்டு தான் வளையல, கோல்டு தான் செயின். புரியுதா? சும்மா பேர் நாம ரூபம் சொல்கிறோம். புரியுதா? நாம ரூபம்னா என்னது? நாம ரூபம்னா பேரா? மித்யான்னு பேர். அதுக்கு பேர் என்ன? மித்யா. மித்யான்னு என்ன? சப்ஸ்டன்ட் கிடையாது, அப்புறம் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, அவ்வளோதான். எக்ஸிஸ்டன்ட் கிடையாது, இருப்பு கிடையாது, அதுக்கு சப்ஸ்டன்ட் கிடையாது, அவ்வளோதான். இன்னும் அவ்வளோதான், அது ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாததுக்கு நீ இப்படி இப்படி புலம்புற பாரு உன் பிரச்சனைய. அதை என்ன சொல்கிறது? அந்த குரு பெரிய பாறாங்கல் வச்சுக்கிட்டு அதில் போய் முட்டின்டா அடுத்த ஆளுக்கு சொல்லி தர முடியாமல் போயிடும். அதனால் கரெக்டு தான், நீ 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 துன்பப்படுறது கரெக்டு தான். அவன் சொல்லியிருக்கக்கூடாது, அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. இப்படிதான் சொல்லிட்டான் விடு அப்படின்னு. இன்னும் அடுத்த கிளாஸுக்கு வரணும்ல ஆள். அவன் சத்தியத்தை இன்னும் கொஞ்சம் சத்தியமாக்கி நாம் இன்னும் கொஞ்சம் சம்சாரத்தை ஆக்கணும். பண்ணதான் அவன் அடுத்த கிளாஸுக்கு வருவான். புரியுறதில்ல? அந்யோந்திர ஆத்மா மனோமயகா. பிராணமயம் என்னாச்சே? அவுட். அந்யோந்திர ஆத்மா விஜானமயகா, மனசு அவுட்டு. அந்யோந்திர ஆத்மா ஆனந்தமயகா போட்டும். ஏற்கனவே புத்தி வேலை பண்ணுறது கஷ்டம், புத்தியும் போச்சு. அப்படிதான் இந்த ஆனந்த ஆத்மா பிரம்ம புச்சம் பிரதிஷ்ட சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படி ஒரு சுற்றி திருப்பி பிரம்மத்துக்கிட்ட வந்தது. இதுக்கு பேர் ஜீரோ சஃபிக்ஸ்ன்னு பேர். ஒன்றுத்தை வச்சுட்டு எக்ஸ் ஒய் வச்சுட்டு கணக்கு போடுவோம்ல, வச்சுட்டு கணக்கு ஆன்சர் வந்தோடனே அதை திருப்பி எடுத்துருவோம். புரியுதா? அந்த மாதிரி முதல்ல இருக்குன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் நம்ம இல்லைன்னு சொல்லிடுவோம். இதை அந்த இடத்துல சொல்கிறாரு பாருங்க. 3வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு? தமச பரம அர்க்கவர்ணம். ஸோ இது ஏன் இப்படி எல்லாமாக இருந்தும் மூடி இருக்குன்னா அஜ்ஞானம் ஆவரணம் இருக்கு.
புரியுதா? இந்த மேகம் வந்து சூரியனை மறைச்சுடுது. ஆனால் இந்த மேகத்தையே பிரகாசிக்க வைக்கிறது சூரியன் தான். ஆனால் அந்த மேகக்கூட்டம் வந்து சூரியனை மறைச்சுடுது. புரியுதா? அப்போது இந்த விஷயத்தை, இந்த பூர்ணம் சனாதன பதம் காரண காரிய விலக்ஷணம் எதுவோ அக்ஷர புருஷ அவ்யக்தம், அதை வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடு. அதையே பஜாமி, ஸ்மராமி, நமாமி. அப்படி காலையில் எழுந்த உடனே யார் யாரையோ நினைக்கப்படாது, உன்னை நீயே நினச்சி பார்த்துட. அது நல்லா இருக்காச்சு. நான் தான் துக்கப்படுறேனே. நீ யாருன்றத புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுதான் ஆத்மா. இந்த ஆத்மா பற்றி இப்போ சொல்ல போகிறாரு இந்த 4வது அத்தியாயத்தில். இந்த 4வது அத்தியாயத்து பேர் என்ன? ஞான கர்ம சந்நியாசம். சர்வ கர்ம சந்நியாசம். ஞான கர்ம சந்நியாசம் இஸ் ஈக்குவல் டு சர்வ கர்ம சந்நியாசம். புரியுதா? அப்போ நியாசம்னா விடுறது. புரியுதா? எதில்? ஞானேன, ஞானத்தினால் எல்லா கர்மத்தையும் விடணும். கர்மத்தை எவனாலேயும் விட முடியாது. அப்படி கிருஷ்ணர் சொல்ல போறார். அப்போ கர்மத்தை விடலைன்னா சம்சாரி. ஞான கர்ம சந்நியாசம் ஞானத்தினால் விடலாம். புரியுதா? அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து அடுத்த வகுப்பு இந்த இந்த பெரிய சீக்ரெட்டு விஷயத்தை அந்த பகவான் கிருஷ்ணர் சொல்கிறத நம்ம அடுத்த வகுப்புக்காக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.